வாசிப்போம். நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். நெகேமியா 4:20 வாசிக்க அன்போடு கேட்கிறேன். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். கை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு காலையில் நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான சம்பவங்கள் எல்லாம் நடந்தது எல்லாம் சம்பவம் என்று சொல்லுவோம். அந்த சம்பவங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய நிலைமையிலே நம்ம அதை பார்த்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உதாரணம் நான் சொல்லணும்னு சொன்னால், அன்னைக்கு பார்வோன் இஸ்ரவேல் மக்களை தடுத்து நிறுத்தினான். இப்பொழுது அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் குடும்பமாக தேவ சமூகத்துக்கு வராமல் யாரோ ஒருவர் 2 பேர் அப்படி வந்துட்டு போகிறதை அது பார்வோனின் ஆவி அவர்களை தடுக்கிறது என்று சொல்லி நாம் அப்படி சொல்லிக் கொள்ளுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கோலியாத்தின் ஆவின்னு சொல்கிறோம். என்னன்னா, எப்போவும் தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிறதான ஒரு ஆவி. இந்த ஆவிகளை இப்போ நம்ம ஆவின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். அந்த காலத்தில் சம்பவமாக நடந்தது. இப்பொழுது நம்ம ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் யாரும் மறந்து போகக்கூடாது. அன்றைக்கு அவர்கள் லிட்ரலாக மாம்சீக ரீதியாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம மாம்சீக ரீதியாக யுத்தம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. தேவன் நமக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடையதான யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தமாக இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது என்று சொன்னால் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மாம்சத்துக்காக யுத்தம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் சொல்ல போனால் உலக பிரகாரமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சாத்தானுடையதான ராஜ்யத்துக்காக போராடுகிறார்கள். நல்லா கவனிங்க. ஆனா ஒரு மனிதன் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுவானால், ஆவிக்குரிய யுத்தம் சொல்லும் போது ஜெபத்தில் நம்ம யுத்தம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுல நம்ம யுத்தம் பண்ண வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தில் நம்ம யுத்தம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிறது, அது ஒரு யுத்தம் தான். அதன்படி நடக்கக்கூடாதுன்னு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 ராஜ்யம் இருக்குது. நல்லா கவனிங்க. 2 ராஜ்யம் இருக்கு. ஒன்று தேவனுடைய ராஜ்யம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிற எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் பண்ணி தான் ஆக வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டதான ராஜ்யம்? வாசித்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கான்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ராஜ்யம் எப்படி இருக்கு? சமீபித்து இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து இருப்பதனாலே நாம் எல்லாரும் கவனமாக நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் மகிமையாய் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லி 1ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவர் தம்முடைய தாசர்களை ஏவி எழுப்பி இந்த வேதத்தை எழுத வைத்தார். நீங்க புதிய ஏற்பாடுடைய கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு முற்றிற்று அப்படின்னு இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யலை? எழுதலை யாரும். அப்போ அந்த 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதான அவை
இன்றைக்குத்தான் அது மிக சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னதான அடையாளங்கள், இயேசு சொன்னதான வார்த்தையினுடைய ஒவ்வொரு காரியமும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படும் போது எப்படி பிரயாசப்படுறாங்களாம்? வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம். இந்த தேவ ராஜ்யத்துக்காக கர்த்தர் எப்படி ஆட்களை எடுத்தார் பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 12 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்றார். ரா முழுவதும் ஜெபம் பண்ணி எடுக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 12 பேர்லயும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒன்னு மறுதலிக்கிற ஆளு, ஒன்று இயேசுவை காட்டி கொடுக்குற ஆள், ஒன்று இயேசுநாதர் நான் தொட்டு பார்த்தாதான் அவரை நம்புவேங்கிறதுனால அவரே நைட்டு முழுவதும் ஜெபம் பண்ணி ஒரு 12 பேர்த்தை செலக்ட் பண்ணதிலே ஒரு 3 பேருடைய கதை இப்படி இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் 12 பேர்த்தை அழைத்தார். அடுத்து எப்படி அழைச்சார் பாருங்க. இந்த தேவ ராஜ்யத்துக்காக லூக்கா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 500க்கும் மேற்பட்டவர்களை கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக எழுந்தருளி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நன்றாய் கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சாத்தானுடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்கு. அல்லேலூயா. சாத்தானுடைய ராஜ்யம் என்று இருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி பாருங்க. சாத்தானுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்கிறது? வாசிங்க. கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு அதிகாரம் இருக்கு. இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கினார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானுடைய ராஜ்யம் என்ன ராஜ்யம்? இருளின் ராஜ்யம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது பாதாளம் என்கிற ராஜ்யம். ஆமென். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த சாத்தானுடைய ராஜ்யத்தை குறித்ததான சில காரியத்தை நம்ம அங்க வாசிக்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய. போதுமா. உங்களை அந்தகாரத்தினின்று. அப்போ அந்த சாத்தானுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அந்தகாரம் நிறைந்த ராஜ்யம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் கவனியுங்கள். சாத்தானுடைய ராஜ்யம் எப்படி உருவானது? ஆதியிலே தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம்தான் இருந்தது. கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆமேன் வரமாட்டேங்க? அல்லேலூயா. ஆதியிலே தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம்தான் இருந்தது. பிரதான தூதனாகிய இருந்ததான லூசிபர் ஆண்டவர் தேவனுக்கு விரோதமாக அவன் எழும்பினான். அவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பினதுனால தேவன் அவனை கீழே தள்ளினார். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் சாத்தானாக மாறிட்டான். அவனுடைய ராஜ்யம் தான் இருளின் ராஜ்யம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எண்ணற்ற தூதர்களை கர்த்தர் படைத்தார். ஆனா அதுல லூசிபரை என்ன செய்தார்னா ரொம்ப விசேஷமா வச்சிருந்தார். தன்னை ஆராதிப்பதற்காக வச்சிருந்தார். நல்லா கவனிக்கணும். அப்படி ஆராதிக்க கர்த்தர் வச்சிருந்ததான அந்த லூசிபர் பெருமை பிடித்தவனாய் மாறினான்.
என்னைக்கு யாருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெருமை வந்துச்சோ அவர்களுக்கு வீழ்ச்சி வருவதற்கு நிறைய காரணம், நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு நல்லா பாட தெரியும். பாட தெரியுமா? ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிறக்கும் போதே யாரா நம்ம பிறக்கலை, பாடகரா பிறக்கலை. கர்த்தர் இடையில கொடுத்த எல்லாமே கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பணம் இப்போ உங்கள் கையில் இருக்கிற பணம் இல்லை உங்களுடைய பேங்க்கில் இருக்கிற பணம் இல்லைன்னா உங்கள் கையில் நீங்கள் இப்போ வச்சுருக்கிறதான பணம் எல்லாம் யார் கொடுத்தது? சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் கர்த்தர் கொடுத்தேன்னு சொல்லலைன்னா அது நீங்கள் சம்பாதிச்சேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். அவர் அனுமதி இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு 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 சிங்கிள் பைசா கூட நம்மகிட்ட வராதுன்னு விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. பெருமை. அந்த வாசிங்க ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிகாலையின் மகனாகிய அதிகாலையின் மகன், அவனுக்கு பேர் எப்படி கர்த்தர் கொடுத்துருக்காரு பாருங்க. அதிகாலையின் மகனாகிய. விடிவெள்ளியே. போதுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் காக்கிறதற்கான உள்ள கேருபீனாக இருந்தான். எசேக்கியாவின் புத்தகம் எசேக்கியேல் 28:14 படி நீங்கள் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா எசேக்கியேல் 28:14 வாசிங்க வேகமா. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சிலரை மைய பகுதியில் வைப்பார். குடும்பத்திலே மைய பகுதியில் வைப்பார், சபையிலே மைய பகுதியில் வைப்பார், தேசத்திலே மைய பகுதியில் வைப்பார். ஆனால் நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. குடும்ப தலைவர்கள் ஒரு நாளும் இது என்னால தான் இந்த குடும்பம் நடக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய குடும்பத்துக்கு தலைவர் இயேசுவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சகோதரிமார்கள் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு கர்த்தர் கணவன் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. மனைவி என்ன படிச்சிருக்கலாம், என்ன வேலையில் இருக்கலாம், என்ன காரியம் இருந்தாலும் நம்மளை கொண்டு கர்த்தர் கிருபையாக வைத்திருக்கிறார். இப்படி தான் நீங்கள் சொல்லணுமே. வேலை ஏதோ கிருபையில் கர்த்தர் என்னை வச்சிருக்கிற பாஸ்டர் அப்படி தான் சொல்லணும். நம்ம நடக்கிறது தேவனுடைய கிருபை. நம்ம கீழே இப்படி குனிஞ்சு நிமிர்றது தேவ கிருபை. நமக்கு முன்னாடி போட்டிருக்கிற சாப்பாடை நம்ம கையால் எடுத்து சாப்பிட்றது கிருபை. அது கிருபைன்னு உணர்ந்தவங்க தான் அதனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. இந்த இப்படி உருவாக்கப்பட்டதான இந்த தேவதூதன் என்ன செய்யறான் பாருங்க. வாசிங்க ஏசாயா 14:13 வாசிமா. நான் வானத்துக்கு ஏறுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் வானத்துக்கு ஏறுவேன். வானத்துக்கு ஏறுவேன்னா என்ன? ஒன்றும் இல்லை. ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. அவருடைய எல்லைக்கு போகணும்னு ஆசைப்படுறான். ஒரு நாளும் தேவனுடைய எல்லைக்கு நம்ம யாரும் போக முடியாது. ஆனால் இந்த லூசிபர் போகணும்னு ஆசைப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது அதே 13வது வசனத்தில் வாசிங்கம்மா. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப தேவனுடைய சிங்காசனத்தை அபகரிக்க நினைக்கிறான். சில நேரத்தில் நம்ம அப்படி அந்த மாதிரி ஒரு நினைப்பு நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவரை தள்ளி விட்டுட்டு நம்ம வந்துடலாம். உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு ஸ்தானம் வச்சிருக்கிறார். அந்த ஸ்தானத்துல தான் நீங்க உயரணும். என்ன ஆமேன் வர மாட்டேங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசின்னு ஒரு ஸ்தானம் வச்சிருக்கிறார். அந்த ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஊழியக்காரங்க ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வேற யாருடைய இதை நீங்க அபகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறதுல நான் முன்னேறினாலே கர்த்தர் மகிமையானதை செய்து விடுவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உயர்த்தினா எல்லாரும் உங்களுக்கு கனம் கொடுத்து தான் ஆக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொரு அப்படியே வசனத்தை அப்படியே வாசிங்க. 14:14. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களுக்கு ஏறுவேன். தேவனுடைய மகிமையின் ஸ்தானத்தை அடைய நினைச்சான் இந்த லூசிபர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து உன்னதமானவருக்கு என்ன செய்வேன்? ஒப்பாவேன். அடுத்த லெவலுக்கு போயிட்டான். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில
இந்த தேவனுக்கு நிகரான கனத்தையும் மகிமையையும் வல்லமையையும் நினைச்சதுனால தான் கர்த்தர் அவனை கீழே தள்ளிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது விசுவாசிகளுக்குள்ளேயோ இல்லை ஊழியர்களுக்குள்ளேயோ எந்த நிலையிலும் வரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தேவனுக்குரியதை கொடுக்கணும். மனுஷனுக்கு கொடுங்க. ஆனா தேவனுக்குரியதை ஒரு நாளும் மனுஷன் எடுக்க கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? ஒரு மனுஷன் இருந்தான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கிறது. அவன் ராஜ வஸ்திரம் தரித்து ஏரோது பிரசங்கம் பண்ணானா. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதனால கர்த்தர் அவன் என்ன செய்தாராம்? அடித்தார். அவன் புழு புழுத்து செத்தான்னு பைபிள் இருக்கு. ஒரு நாளும் நம்ம அந்த மாதிரி பெயரக்கூடாது. நான் இந்த பிசாசுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியை நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு எதிராக கலகம் செய்யணும் நினைச்சதான அவனை கர்த்தர் தண்டித்து கீழே அனுப்பிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தள்ளுண்டு போனான். 15ஆம் வசனத்தை அப்படியே வாட்சி பாருங்கம்மா. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும். அப்ப பிசாசானவன் தான் பூமி என்ன செய்யறான்? தத்தளிக்க பண்றான். அடுத்து ராஜ்யங்கள் அதிரவும் பண்ணுகிறான். போதுமா? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிசாசானவன் தான் இப்ப கொஞ்ச காலம் இருக்குன்னு என்ன செய்யறான்? மிகுந்த கோபம் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை எப்படியாவது சேதப்படுத்திடணும், தேவனுடைய ராஜ்யம் வளராம தடுக்கணும்னு நினைக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிசாசுக்கு தந்திரமா தான் வர தெரியும். அப்படி தந்திரமா வர்ற ஆளும் அப்படிதான் இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யாரும் தந்திரமா வரக்கூடாது. ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, பிசாசானவன் தந்திரத்தினாலே ஆதாமை வீழ்த்தினா அவனும் தந்திரமா தான் செயல்பட ஆரம்பிக்கிறான். நன்றா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொடுக்க நீங்க தந்திரமா செயல்பட வேண்டாம். நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தா நீங்க எந்த தந்திரத்தையும் யூஸ் பண்ண வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக நின்று அற்புதங்களை செய்து விடுவா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஆனா இப்படிப்பட்டதான கவனிங்க, இப்படிப்பட்டதான சாத்தானுடைய கூட்டத்திலே சாத்தானுடையதான ராஜ்யத்தில் இருக்கிறதான மக்களை கர்த்தர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே மீட்டெடுத்தார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சபை எப்படி உருவானது? இங்க வந்திருக்கிற நாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே வந்திருக்கிறோம். பல குடும்பங்கள், ஆனால் இயேசு என்கிற ஒரு தகப்பனுடைய ரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். நல்லா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்காக சபை என்கிற காரியத்தை தம்முடைய ரத்தத்தினால மீட்டெடுத்தா. அதுல தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, வாசிச்சு பாருங்களேன், வாசிங்களேன். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் தெரிந்து கொண்டார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்கம்மா ஒரு நிமிஷம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை ஆவியா நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதை நான் ஆவியில உணர்கிறேன். சபையினுடைய பக்தி விருத்திக்காகத்தான் கர்த்தர் சிலரை யாரா உருவாக்கினாரு, ஏற்படுத்தினாரு? அப்போஸ்தலராக. அடுத்து சிலரை தீர்க்கதரிசி, சிலரை சுவிசேஷ, சிலரை மேய்ப்பனாக, சிலரை போதகராக. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா. இந்த டைட்டிலை உருவாக்குனதே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மைக்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் என்று சொல்லலாம். அப்போஸ்தலர், அடுத்து தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பிசாசு இதை எப்படி மாத்தினான் தெரியுமா? எப்படி மாத்தினான் தெரியுமா? வாசிங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களா? ஆண்டவர் அப்போஸ்தலரை தான் உருவாக்குனார். சபையுடைய பக்தி விருத்திக்காக எதை தான் உருவாக்குனாரு? அப்போஸ்தலரை தான் உருவாக்குனார். ஆனா பைபிள்ல இங்க ரொம்ப தெளிவா அப்போஸ்தலருடைய நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், கள்ள அப்போஸ்தலர்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை அப்போஸ்தலர் அல்லாத அநேகர். அப்ப கள்ள அப்போஸ்தலர்கள் எழும்புகிறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்காக, கவனிங்கம்மா, தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கு அப்போஸ்தலரை உருவாக்கினார். ஆனா பிசாசானவன் இந்த மாதிரி காரியத்தை மாற்றி அமைப்பதற்கு கள்ள அப்போஸ்தலரை உருவாக்கிட்டான். அடுத்து எரேமியா 23:16 வாசிங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தீர்க்கதரிசிகள் இப்ப யாரா வந்துட்டாங்க? கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. யூகித்து சொல்றது நல்லா கவனிங்க. யூகித்து சொல்ல வேண்டியது அல்ல. கர்த்தருடைய வாயா நம்ம இருந்தோம்னு சொன்னா செயல்பட்டா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் நேர்த்தியாய் தம்முடைய வார்த்தையை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர்களை கர்த்தர் உருவாக்கினார். சபையுடைய பக்தி விருத்திக்காக அவர் உருவாக்கினார். ஆனா இப்போ கள்ள அப்போஸ்தலர் வந்துட்டாங்க. தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வாயா இருந்து செயல்படுறவங்க இப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. கலாத்தியர், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷர்கள், கள்ள சுவிசேஷர்கள் எழும்பிட்டாங்க. வேறொரு சுவிசேஷம் வருது சபைக்குள்ள, கவனமா இருங்க. அல்லேலூயா. நீ என்னனாலும் பாவம் செஞ்சுக்கோ, உன்னை கிருபை மூடி இருங்கிறாங்க. அப்படி ஆண்டவர் சொன்னாரா? நீ செஞ்ச பாவத்துக்கு இயேசு என்ன செய்துட்டாரு? சிலுவையில் ரத்தம் சிந்திட்டாரு. நீ இனிமே செய்ய போறதுக்கு இயேசு என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில் ரத்தம் சிந்திட்டாரு. அதனால நீ எப்படினாலும் வாழு. செய்யலாமா? அது துணிகரம். கள்ள சுவிசேஷம். அது ஆண்டவர் சுவிசேஷங்களை உருவாக்குனதனுடைய முக்கிய நோக்கமே சபைகளுக்கு ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புவதற்காகத்தான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வரங்களையும் வல்லமைகளையும் கர்த்தர் கொடுத்ததற்கு காரணம் திருச்சபையை கர்த்தர் பலப்படுத்துவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய வேலைக்காக நம்ம ஓடும்போது இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வாசிங்க பார்க்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் சொல்றார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அப்ப இந்த மேய்ப்பன் யாரு? கள்ள மேய்ப்பன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கோல்டுன்னு ஒன்று இருந்தா அதில் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து வருது. கோல்டு
கவரிங். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் கோல்டு மாதிரி தெரியுறாங்க, ஆனால் கோல்டு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். மேய்ப்பர்கள் உங்களை நல்ல பாதையில் தான் நடத்துவாங்க. அவங்க நேர் வழியாக தான் வருவாங்க. தந்திரமா பேசுறது, நயவசனிப்பா பேசுறது, தயவு செய்து யாரும் அப்படி உங்க வீட்டில் யாரும் ஏற்றிடாதீங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வரும்போது தீர்க்கதரிசி தான் வருவாங்க. உள்ளால வந்து அங்க இருக்கு இங்க இருக்கு, எங்க இருந்தா என்ன, நீங்க கர்த்தருக்கு முன்னாடி சரியா இருந்தா உங்களை ஒன்றும் உங்க தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அசையாது, அசைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றை கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தீர்க்கதரிசியே பார்த்து பார்த்து ஓடுறாங்க. தீர்க்கதரிசி வேண்டாம் இல்லை, தீர்க்கதரிசி வேணும் தான். ஆனால் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட பேசினதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் தீர்க்கதரிசியை வச்சிருக்காரு. நம்புறவங்க மாத்திரம் ஆமேன் சத்தமா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வேத வசனத்தின்படி நீங்கள் நடந்து தேவ சமூகத்தில் நல்ல ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்தாலே நீங்கள் பரலோகம் போயிடலாம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஐயோ இங்கே கிடைச்சா அங்கே கிடைச்சா, எங்கேயும் கிடைக்காது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்துனா கர்த்தர் கிருபையை நமக்கு தருவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென்.